துலா ராசிக்காரங்க யாரு அப்படின்னா தராசு. அப்ப இந்த தராசு அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம் இல்லையா? நீதிமான், நியாயமான் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல யார் வந்து நல்லா ஆட்சி பெறுகிறார் அப்படின்னா, சனி பகவான் அந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு. அப்போ சனி பகவானுக்கு அந்த துலாத்துல உச்சமான ஒரு அமைப்பை கொடுக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர் தான் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம், ஆயுள் காரகன் எல்லாமே அவருடைய சார்ந்ததான். அப்ப அவரு அந்த இடத்துல இருக்கும்போது துலாத்துக்கு தைரியத்துக்கு சொல்லவே வேண்டாம். தைரியம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஒரு வீட்டில் துலா ராசி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் தானே அவங்களுக்கு நல்ல பலம். ஆனால் அவங்கனால மற்றவங்களுக்கு பலம். அப்போ அவங்க இந்த பட்டு துணிகள் இருக்கு இல்லையா, பட்டு நிறைய உபயோகப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா தேனி அவங்க அவங்க வந்து தேன் கூடு தேனீ. அப்போ தேனீலேருந்து என்ன எடுக்கப்படுறோம்? நம்ம தேன் எடுக்கிறோம். அந்த பட்டுப்பூச்சி அப்படிங்கிறது பட்டு எடுக்கிறோம் இல்லையா? இந்த 2 சம்மந்தப்பட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அவங்க யாருக்காவது தேன் வாங்கி கொடுத்தாங்கன்னா சூப்பராக மற்றவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. இவங்களும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. அதேமாதிரி பட்டு ரொம்ப உபயோகப்படுத்தும் போது இவங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு அற்புத பலன். இதெல்லாம் வந்து பரிகாரமா அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் பரிகாரம் தான்.